ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிளம்பு ரீல்ஸ் சேனல். குட்டை ஃபுல்லாகவே தேங்காய் மட்டை நாரை அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெள்ளை சாக்கு நாங்கள் ரோலாக வாங்கியிருந்தோம். ஜவரிசி மாவை நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து வெள்ளை சாக்கு மேலே கம்மு மாதிரி அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த வெள்ளை சாக்கை எடுத்து தேங்காய் மட்டை நார் மேலே நாங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தார்பை தேங்காய் மட்டை நார் மேலே டைரெக்டாக படாது, இந்த வெள்ளை சாக்கு மேலே தான் இருக்கும். இந்த வெள்ளை சாக்கு பார்த்தீங்கன்னா தார்பை டேமேஜ் ஆகாமல் இருக்க இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்காய் மட்டை நார் மேலே இந்த வெள்ளச்சாக்கை ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் குட்டையை அளவெடுத்து தார்பாய்க்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். இந்த தார்பாயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 120க்கு 90, ஒரே தார்பாய் தான். ஆர்டர் கொடுத்த 4 டேஸ்லேயே எங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. நாங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு தோட்டத்தில் இறக்குற போது ஜேசிபி வச்சு தான் இறக்கணும். ஏன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 400 கிலோ. இந்த தார்பாய் 400 கிலோ வெயிட்டுங்கிறதுனால 60 அடிக்கு இந்த தார்பாயை விரித்து 20 ஆட்களை வச்சு இந்த குட்டைக்குள்ளே இறக்கணும். இந்த தார்பாயை பார்த்தீங்கன்னா கம்பெனியில் எப்படி மடிச்சிருந்தாங்கன்னா, நீளத்தை 2ஆகவும் அகலத்தை 4ஆகவும் மடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ 120 அடி நீளத்தை 2ஆக மடித்து 60 அடிக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ குட்டைகளை பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறக்கிட்டோம். இறக்கி பாதி குட்டை வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டோம் அந்த 60 அடியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆக மடிச்சிருந்ததை மறுபடியும் நாங்கள் எடுத்து விரித்து, ஸோ அந்த நீளம் ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணணும். இந்த தார்பாயில் என்ன சேலஞ்ச் இருந்தது அப்படின்னா, டைரெக்டாக நீளத்தை நம்ம விரிக்க முடியல. 60 அடி நீளத்தை எடுத்து வந்ததுக்கப்புறம் 90 அடி அகலத்தை விரித்ததுக்கப்புறம் தான் மடி 120 அடிக்கு நீளத்தை நாங்கள் தார்பாயை விரிக்க முடிஞ்சுது. இந்த தார்பாய் என்ன மாதிரி மடிச்சிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. நாங்கள் தார்பாய் அமைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால, தார்பாய் அமைக்கிற அன்றைக்கி நாங்கள் 3 மணி நேரத்தில் அந்த குட்டையில் தார்பாய் அப்ளை பண்ணிட்டோம். இந்த தார்பாயை குட்டைக்குள்ளே நாங்கள் இறக்கும்போது குட்டையோட அகலத்தில் சென்டரில் தான் இறக்கணும். ஏன்னா தார்பாய் மடிச்சிருந்தது அந்த மாதிரி மடிச்சிருந்தது. இப்போ அகலத்துலேயும் சென்டரில் இறக்கிட்டோம். நீளத்துலேயும் பார்த்தீங்கன்னா 60 அடி சென்டரில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணி, அதுக்கப்புறம் அகலத்தை விரித்து, அதுக்கப்புறம் 120 நீளத்தை விரித்து குட்டை ஃபுல்லாக நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நம்ம குட்டையில் தார்பாய் அமைக்கும்போது தார்பாய் என்ன மாதிரி மடிச்சிருக்காங்க, நம்ம எந்த பொசிஷனில் தார்பாய் குட்டைக்குள்ள இறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தார்பாய் நம்ம குட்டையில் ஈஸியாக அமைச்சிடலாம். இந்த புரிதல் இல்லை அப்படின்னா தார்பாய் அமைக்கும்போது நிறைய சிரமங்கள் ஏற்படும். ஒரு தடவை அந்த தார்பாய் இழுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை சரி செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தார்பாய் குட்டைக்குள்ளே விழுகாமல் இருக்க சுற்றி மண் மூட்டையை நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ப்ராசஸை கரெக்டான புரிதல் இருந்ததுனால 3 மணி நேரத்தில் அமைச்சு இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம். இந்த குட்டையோட ஆழம் 18 அடி இருக்கிறதுனால இந்த குட்டையை சுற்றி நம்ம பாதுகாப்பு பண்ணணும். இந்த குட்டையை சுற்றி நாங்கள் எப்படி பாதுகாப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டைக்குள்ளே கற்களோ அல்லது கூர்மையான பொருட்களோ விழுகாத வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த தார்பாயோட லைஃப் நல்லாயிருக்கும். Thank you for watching.